ஹலோ மக்களே 519 கிளப் பெறலாம். போன விசில லூஃபி குரூ மொத்தம் சபோடி ஆர்பாலஜிக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஆனா இன்னும் யாரையுமே மீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எடுத்தோடனே நம்ம ரோபினை தான் காட்டுறாங்க. ரோபினோ ஒவ்வொரு இடத்தையும் அவ பாட்டுக்கு நடந்து வந்து தாண்டி வந்துகிட்டே இருக்கா. சந்தோஷமா சிரிச்சிட்டு வாரா. சன்னி கப்பலையும் பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப என்ஜாய் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா மொத்த கப்பலையும் கோட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. சன்னி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கா ரோபின். உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிருடா, 2 வருஷம் ஆயிருச்சு, நீ இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்கா. ரோபினை பார்த்தோன்னே அங்க ஒருத்தர் ஷாக் ஆகுறான். யாரா இது அழகான பொண்ணு, சூப்பர் ஆர்காலஜிஸ்ட் நம்ம ரோபின்னு சொல்லிட்டு பிராங்கி நிக்கான். பிராங்கி நார்மலா இல்ல, உடம்பு ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. ரொபாட்டிக்ஸாலே மாத்திட்டான் உடம்பு ஃபுல்லா. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ரோபினை ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா. எவன்டா நம்ம ஆப்போசிட்ல நிக்கான்னு சொல்லிட்டு. டே பிராங்கி, நீ இன்னும் மாறவே இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். இதுதான் என்னோட ஃபென்டாஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி இருக்கு, ஹியூமன்ஸ் எல்லாம் தாண்டி வேற லெவல் போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே இன்னும் நீ ஹியூமன் தான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எப்பவுமே மக்களை பாராட்டிக்கிட்டே இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி ஆரம்பிக்கிறான். ஒன்னு ரோபின் கப்பலுக்குள்ள இறங்கணும்னு ஷாக் ஆகுறா. அட இதுதான் கோட்டிங்கா, பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதெல்லாமே ரேலியோட ஸ்கில் நல்லா இருக்குல்ல, கடலுக்குள்ள போகணும்னா இந்த மாதிரி தான் டெக்னிக் போடணும் போலுக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆரம்பிக்கிறான். ரேலியையும் மத்தவங்களும் நான் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றாவா. நீ எத்தனாவது ஆளுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் நம்பர் 8ன்னு சொல்றாவா. லூஃபி மட்டும் தான் வரணும்னு சொல்றா. எல்லாமே கண்டிஷன் சூப்பரா இருக்கு, நம்ம களத்துல இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கு, புது வெப்பனும் ரெடியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மத்தவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். யூசப்பு சாஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப தான் வந்தாங்க. யூசப் வந்து ஃபியூவலை வந்து ஏத்ததுக்கு போயிருக்கான்னு சொல்றான் பிராங்கி. சாஞ்சி வந்து சாப்பாட்டு கண்டி களத்துல இறங்கி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆரம்பிக்கிறா. இதை பாத்தியான்னு சொல்லிட்டு ரோபின் காமிச்சுக்கிட்டு இருக்கா. இதான் நம்ம சோலு கிங்கு ப்ரூக்கோட கான்செப்ட்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த இடம் ஃபுல்லா இவனோட போஸ்டர் தான் இருக்கு, இவன் எப்பவுமே சைனிங் ஸ்டார் தான் சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் இருட்டுலையும் எல்லா இடத்துலயும் வாழ்ந்துகிட்டு இருந்தவன் இவன் மக்களால பாராட்டப்படுற இடத்துக்கு போயிட்டானு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் பிராங்கி. இவன் எப்பவுமே பைரட் தான், ஒரு நாள் நம்ம கூட வந்து சேர்வான்னு சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா ப்ரூக்கோட கான்செப்டை பார்த்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எலும்பு கூடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ப்ரூக்கோ ஆடி பாடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கேப்டன் லூஃபின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் ஜோரும் சாஞ்சி வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கன்னு பார்த்தா ஃபேக் லூஃபி தான் இருக்கான். டே லூஃபி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு வரான். இவங்கள ஒரிஜினல் குரூன்னு நினைச்சு என்ஜாய் பண்றான் அவன். சூக்கி கிங்கு நீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள ஃபேக்குன்னு அவன் கண்டுபிடிக்கவே இல்லை. மொத்த முக்கியராவும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவனுங்கள்ட்ட சண்டை போட வேண்டாம்டா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடும்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் அந்த ஃபேக்கு கூட்டத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் பாடியை பார்த்தோன்னே நான் அப்படியே வந்து உறைஞ்சு போயிட்டேன், சாஞ்சிட்டேன், ஏதோ ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணான்டான்னு சொல்றான் ஃபேக் லூஃபி. நிக்கோ ரோபினை வர கடத்திட்டு போயிட்டாங்க சார், இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றான் அவன். நிக்கோ ரோபினை கடத்திட்டு போயிட்டாங்கடா, என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு லூஃபியோ ஷாக் ஆகுறான். ஆமா லூஃபி, பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, நம்ம கேமி எப்படி கடத்திட்டு போனாங்களோ அதே மாரி நம்ம ரோபினையும் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் பேசுறான். ஃபேக் லூஃபியை முழிக்கிறான். யாரா இவன் சொல்லிட்டு, யாரா இதை பண்ணான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியல சார், சடனா கோட்டு போட்டு வந்தானுங்க, கடத்திட்டு போயிட்டாங்க சார்னு சொல்றான் ஃபேக் சாஞ்சி. நிக்கோ ரோபினை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்மளோட கோகோவை தான் கடத்திட்டு போயிட்டாங்க சார்னு சொல்லிட்டு காதுல வந்து சொல்றான் அவன். உண்மையான ரோபின் மாதிரியே நல்லா நடிச்சாலடா, அவளை ஏன்டா கடத்திட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபியும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சோப்பரோ கத்திக்கிட்டே இருக்கான். லூஃபி இப்ப நம்ம என்ன செய்யன்னு சொல்லிட்டு சோப்பரோ பேசிக்கிட்டு இருக்கான். அது அவளோட விதி, அவ போயிட்டானா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். டேய் நம்ம ரோபினை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன், நீ ஏன்டா அப்பெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபிட கத்துறான் சோப்பர். ஆமா என்னதுடா இது, என்னது கிரியேச்சர், பார்க்க வித்தியாசமா இருக்கு, இது என்ன ஜந்துன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி வாய மூடுறா, வாட நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபியை கத்திக்கிட்டு இருக்கான். டே இங்க இருந்து போடா, எங்களோட 100 ஆளுங்க நான் அசம்பிள் பண்ண போறேன், தேவையில்லாம வராதுடா, அந்த லாங் நோஸ் ஆரஞ்சு முடி வச்சுவேன், என்னை சண்டை எழுத்துவேன், எல்லாரு கதையும் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபி அங்கிருந்து கிளம்புறான். ஓகே கேப்டன், உங்களோட ஆர்டர் படி எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான்னு சொல்லிட்டு படை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறானுங்க அவனுங்க. லூஃபி என்னடா இப்படிலாம் பண்ற, உன்னோட கேரக்டரே மாறிடுச்சு, எனக்கு அழுகையா வருதுன்னு சொல்லிட்டு சோப்பரா அழ ஆரம்பிக்கிறான். நம்ம ரோபினை விட்டுட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு என்னடா செய்ய முடியும், அவன் இன்னைக்கு தொலைன்னு இருந்தா தொலையத்தான் செய்ய முடியும்னு சொல்றான் ஃபேக் லூஃபி. இவன் எப்படா இதெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. காய்ஸ் உங்களை பார்த்தல எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு, நான் உங்களை விட்டுட்டு போக போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். நான் ரோபினை காப்பாத்த போறேன்னு சொல்றான் அவன். இங்கன்னு பார்த்தா ஃபேக் லூஃபி குருவை கண்டுபிடிக்க கண்டி இவங்க வந்துகிட்டே நிக்கிறாங்க. பார்த்தா நேவில வராங்க. சார் நாங்க முகிவர கூட்டத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்றானுங்க. என்னன்னு பார்த்தா நேவியும் ஃபேக் லூஃபி குருவை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. 47வது ஏரியால வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், முகிவர லூஃபி குரு எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, வாங்க சார் நம்ம கேப்சர் பண்ணிடலாம்னு சொல்றானுங்க நேவிஸ்லாம். அவனுக்கு உண்மையிலேயே வந்து க்ரூ மேட்ட தான் வந்து எல்லாத்தையும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் வாங்க சார் நம்ம கூட்டத்தை இறக்குங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா மொத்த படையும் இறங்குது. நேவி வேற லெவலா வரானுங்க. மாசா ஓடி வரானுங்க, ஜீவனை நோக்கி போவோன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா சென்டமருவும் எல்லாரும் இறங்குறாங்க. திரும்பி P1X எல்லாம் இறக்கிட்டு வராங்க. PX5 PX7 வாங்கட நம்ம போவோன்னு சொல்றானுங்க. முகிவர லூஃபி நம்ம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாங்க. டே 2 வருஷம் ஆயிருச்சு, முகிவர லூஃபி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, 2 வருஷம் கழிச்சு வாரான், கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பான்னு
சொல்றான் சென்டமரு. இனிமேல் பழைய ரூக்கி மாதிரி பாக்காதீங்கடா, இனிமேல் அவன் டேஞ்சரஸான ஆளதான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சென்டமரு. பூமா எதுக்கு அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரையும் மறைய வச்சான்னு சொல்லிட்டு இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு, எம்மளுக்கே ஒன்னும் புரியலன்னு சொல்றா சென்டமரு. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ரீயூனைட் பண்றாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சென்டமரு கூட்டமே அங்க இருந்து கிளம்புறாங்க. சென்டமரு உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு. இங்கன்னு பார்த்தா லூஃபி வந்து வீவர் கார்டை வச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவங்க எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்க நேரத்துல நடுல எவனுக்குனே தெரியல அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா அங்க ஏகப்பட்ட பைரட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் புதுசு புதுசா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நேரத்துல இங்க என்னன்னு பார்த்தா நாமி வந்து பர்ச்சேஸுக்கு வந்திருக்கா. கேட்கற பிரைஸுக்கு கூடுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. நீங்க எல்லா துணியுமே வந்து பாதி பிரைஸுக்கு கேக்குறீங்க, அது முடியாது மேடம் சொல்றான் கடைக்காரன். நம்மளுக்கு முதல்ல ஃபியூல் தேவை, இந்த ட்ரெஸ் எல்லாம் வேற எங்கேயாச்சும் வாங்க வேண்டியதானு சொல்லிட்டு உசப்ப ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் நாமி. இன்னும் ஏகப்பட்ட இடத்த கொடுக்குறாவா, எனக்கு 90% டிஸ்கவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறா. 90% சொல்லிட்டு கடைக்காரனே ஷாக் ஆகுறான். டே மோஸ்கட்டு, நீ எங்கடா போன, உன்னை விட்டுட்டு நாங்க எங்கடா போக முடியும்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிட்டு வரான். சேரடா மீசக்காரா, கண்ணு தூக்கணவன உன் கூட நான் வாரேன்னு சொல்லிட்டு ஜோரோவும் சாஞ்சி ஒன்னா நடந்து வரானுங்க. டே இங்கடா ஸ்மெல்லு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து அங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஒரு சாப்பிட நோக்கி வரான். அங்கன்னு பார்த்தா அங்க இருக்க பொண்ணை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவள்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள இவன் இங்கேயே தனியா போயிட்டான். ஜோரோவும் சாஞ்சியும் திரும்பி தனித்தனியா போறானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா ரோபின் ரோபின் சொல்லிட்டு நம்ம சோப்பரோ கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு வரான். எல்லாருக்கும் என்னாச்சு, லூஃபி ஜோரோ சாஞ்சி நம்ம ரோபினையும் நீங்க கை விட்டுட்டீங்களடா, உங்களை நினைச்சா எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான் சோப்பர். 2 வருஷத்துல உங்களுக்கு என்ன தாண்டா ஆச்சு, கை விடுங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோப்பர் சோப்பர்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா உசப்பும் நம்ம நாமியும் வராங்க. ஊசாப் அப்படின்னு சொல்றாங்க. டேய் என்னடா நீ ரொம்ப பெருசா இருக்க, பாக்கே சூப்பரா இருக்கடா, ரைட் பண்ண சூப்பரா இருப்பேன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா நாமி உசப்பும் பாஞ்சி வராங்க. சாப்பர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நாமி இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் அவன். டேய் உங்கள இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனா அது உண்மையான ஆள் கிடையாதா, சரி உங்கள்கிட்ட உண்மையான பிரச்சனையை சொல்றேன்னு சொல்லிட்டு உசப்பு சோப்பர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தா அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க என்னது அவங்க பொய்யான ஆளுகளா, ஆமாடா அவங்க எல்லாம் ஃபேக்குடா, அப்பனா நான் 2 நாமில நினைச்சேன்னு சொல்லிட்டு சோப்பர் ஆரம்பிக்கிறான். டேய் ரோபின் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் தப்பிச்சவாடா, ஒரு சாதாரண ஆளுகளை வந்து ரோபினை கடத்த முடியுமா, நீ இதை நம்புறியான்னு சொல்லிட்டு நாமி ஆரம்பிக்கிறா. ஆமா கிட்டத்தட்ட ரோபினோட ஸ்மெல்லே இல்ல, இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்றான். இவனை என்னைய முட்டலாக்கிட்டானுங்க, இவனுங்களை விட போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே டான்ஸ் ஆடுறான் அவன். இப்ப நம்ம கேப்டன் ரொம்ப ஃபேமஸ் தான ஆளு, நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா ஏகப்பட்டனதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. இன்னொரு பக்கம் ஃபேக் சாஞ்சி ஃபேக் ஜோரோவும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. சோப்பர் சோப்பர்னு கத்திட்டு வரானுங்க. டே அந்த பெட்டை வேற நம்ம விட்டுட்டோமாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கேப்டன் சொல்லிருக்காங்க, சார் அது உண்மையான லூஃபி குரூல உள்ளது சார் சொல்றாங்க. இதை ஏன்டா முதலே சொல்லல, அதை போய் கேப்சர் பண்ணிட்டு சொல்லிட்டு ஃபேக் லூஃபி சொல்லி இருந்திருக்கான். சோப்பரை தூக்கு உண்மையிலேயே ஓடி வரானுங்க இந்த ஃபேக்ஸ். நம்மளால ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு சடனா நிக்கிறானுங்க. நல்லவேளை இது வந்து ஹேங்காக் தந்தான்னு சொல்லிட்டு மூக்குல மாட்டிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. டேய் நம்ம பாஸ் சொன்னார்லாடா, அவன் தான்டா இவன், ஒருத்த பெருசா ஒரு மூட்டையை வச்சுட்டு போய்கிட்டு இருந்தா இடிச்சிட்டு போனான்னு சொல்லிட்டு அவன் தானடா இவன் சொல்லிட்டு 2 பேர் நிக்கிறானுங்க. டேய் நீ என் கூட வாடா, நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமன்னு சொல்லிட்டு ஜோரோவும் சாஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா லூஃபி வந்து முழிக்கிறான். டேய் ஜோரோ சாஞ்சி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, சந்தோஷமா இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எல்லாருமே நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு லூஃபி நடந்து போய்கிட்டே இருக்கான். இவனடா நம்மள மிஸ்டேக்க நினைச்சிட்டான், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். இவனை நம்ம கேப்டன் கூப்பிட்டு போனோம், அதாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறானுங்க அவனுங்க. இங்கன்னு பார்த்தா நம்ம ஜோரோவும் சாஞ்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குடா சொல்லாம கொள்ளாம கடலுக்குலாம் நீ போற, நீலாம் வந்து கண்டிப்பா தொலைவன் தெரியும், இது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஜோரோவும் சாஞ்சி சண்டை போட ஆரம்பிச்சானுங்க எப்பவும் போல. சாடா வந்து ஜோரோ டென்ஷன் ஆயிட்டான். 7வது உள்ள வந்து 1வது உள்ள வந்து சண்டைக்கு வரான்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் எவன் இந்த ஐலாண்டுக்கு வந்தானோ அதை நம்பர் படி சொல்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சியே டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு நம்பர் 7 சொல்றான் அவன். டேய் உங்களோட சண்டை போட போறேன்னு சொல்றான். என் காலை நல்லா தயார் பண்ணிருக்கேன்னு சொல்றான். நான் அவனை வெட்டி வீச போறேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பெரிய சண்டை வந்துருச்சு. நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும் ஒரு பக்கம். இங்க என்னன்னு பார்த்தா முகிவரா மீட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு வந்து ஆளை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேப்பர்ல போட்டிருந்தாங்கல்ல, அங்க ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்து நிக்கிறாங்க. நேவிலாம் பாத்துட்டாங்க. சாரிங்க 4 கேப்டன் நாங்க பாத்துட்டோம்னு சொல்றானுங்க அவனுக்கு. அல்பியான் 92 மில்லியன்ல உள்ள ஒருத்தரை பார்த்திருக்கோம். 88 மில்லியன்ல உள்ள லிப் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் கரிபியன் பைரட்ஸையும் நாங்க பார்த்துட்டோம் சார். மொத்தம் 4 பெரிய பைரட்ஸ் இங்க நிக்கிறானுங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான லூஃபின்னு சொல்லிட்டு ஃபேக் ஆளுகள்லாம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்து அந்த கரிபுங்கிற வந்து நேவி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அவன் அப்படி நக்கலா சிரிக்கிறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.